விடாமுயற்சி ஃபுல் ஷூட்டிங்குமே ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டில்லை வெளியிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அந்த படம் பொங்கல் 2025 ரிலீஸ் ஆக போகிறது. தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடு அந்த படம் விடுதலை பார்ட்டு 3 நாட்களுக்கான தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷனை 23 கோடிக்கு மேலே. இட்லி கடை படத்தில் ஒரு ஃபைட்டு அண்டு ஒரு சாங்கு சீக்வன்ஸ் மட்டும் ஷூட்டிங்கு பெண்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஆகுது. கேம் சேஞ்சர்லேருந்து தோப் சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஜனவரி 10 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகும். மென்டல் மனதில் ஷூட்டிங்கு பூஜை போட்டு சமீபத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதற்கான ஸ்டில்ஸ் தான் இது. டொவினோ தாமஸ் மற்றும் த்ரிஷாவுடைய ஐடென்டிட்டி படம் ஜனவரி 2 ரிலீஸ் ஆகிறது. மலையாள சினிமாஸில் ஃபஸ்ட்டு பெரிய ரிலீஸு 2025 20 நாட்கள் தான் இருக்குது கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சமீபத்தில் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. சூர்யா 44 டைட்டில் டீசரு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டைட்டில் டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது லவ் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போதே தெரியுது. டைட்டில் ரெட்ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அடுத்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் ஆகும் ரெட்ரோ படம். சரத்குமாருடைய 150வது படமான தி ஸ்மைல் மேன் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நாளை தியேட்டர்ஸில் வெளியாகிறது. டொவினோ தாமஸ் மற்றும் த்ரிஷாவுடைய ஐடென்டிட்டி ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லேருந்து டக்கிலி டிக்கிலி வீடியோ சாங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விஜய் சேதுபதியுடன் பேச்சுவார்த்தை போகிறதா டைரக்டர் ஹரி டைரக்ஷனில். நயன்தாராவுடைய ரவுடி பிக்சர்ஸ் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் போகிறதா.